தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் நியமனம், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. மேலும் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கு உதாரணமாக பல இடங்களில் தமிழகத்தில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு சென்ற ஆளுநருக்கு பொதுமக்கள் மத்தியிலேயே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளது சிறிது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஆளுநர் ரவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக இதுவரை சட்டசபையில் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. தொடர்ந்து தாமதப்படுத்தி வருகிறார் ஆளுநர் ரவி. இதற்கு இந்தியா முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அதன் பேரிலேயே தற்போது ஆளுநர் ரவி நீக்கப்பட்டுள்ளார். மேலும் இதனை எதிர்த்துதான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. அந்த வகையில் முதன்மை நடவடிக்கையாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசால் இயற்றப்படும் சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்க தவிர்த்து வந்ததை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் பெற்றுள்ளது முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. இதனால் மாநிலங்களுக்கான உரிமை அதிகரித்துள்ளது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒன்றிய பாஜக அரசின் தலைமைகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பல நிலைகளில் விமர்சித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் வகையில் குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர்களின் தன்னிச்சையான மற்றும் ஜனநாயக விரோத அதிகாரங்கள் குறித்த நீண்ட கால சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பை ஒன்றிய அரசு தவறவிட்டுவிட்டது. மேலும் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் குறித்த அரசியலமைப்பின் நிலைப்பாட்டை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அளித்த தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளது. அதேபோல் அரசியலமைப்பு சட்டம் காலக்கெடுவை குறிப்பிடவில்லை என்றாலும் ஒரு மசோதா ஒப்புதலுக்காக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டவுடன் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அளிக்கப்பட்ட நியாயமான தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பு நீண்ட கால கேள்விகளுக்கு தெளிவான விடைகளை அளித்துள்ளது. குறிப்பாக தற்போது ஒன்றிய அரசு அரசியல் சட்டப்பிரிவு 143 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேட்டுள்ள கேள்விகள் மூலம் இந்த விவகாரத்தை மீண்டும் கிளப்பி உள்ளது. குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு சில ஆளுநர்களின் அதிகார அத்துமீறல்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவுகளை மோசமாக்கி உள்ளன. மாநில அரசுகளின் ஆட்சி அதிகாரத்தை படிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு மசோதா சட்டமாக்கப்படுவதை காலவரையின்றி நிறுத்தி வைக்க ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ தன்னிச்சையான அதிகாரங்கள் இல்லை என்ற உறுதியான முடிவுக்கு வருவதற்கு முந்தைய பல தீர்ப்புகள் இந்திய கூட்டாட்சியின் முறையை ஆய்வு செய்த குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் அரசியல் நிர்ணய சபை விவாதங்களை உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளது. மேலும் ஆளுநர்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட விசித்திர அதிகாரம் படைத்தவர்களாக உள்ளனர். ஆனால் அரசியலமைப்பு அவர்களுக்கு எல்லையற்ற அதிகாரங்களை வழங்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை முடக்கும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பயன்படுத்தி ஒன்றிய அரசு இந்த சர்ச்சைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். தேவைப்பட்டால் இந்த தீர்ப்புக்கு ஏற்ப அரசியல் சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கலாம். இதற்கு பதிலாக ஏற்கனவே தீர்ப்பு காணப்பட்ட விவகாரத்தை குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மூலம் ஒன்றிய அரசு மீண்டும் எழுப்பி உள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றமே எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இனிமேல் இவர் தமிழகத்தில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கருதி தமிழகத்தை விட்டு ஆளுநர் ரவியை மாற்றி புதிய ஆளுநரை நியமிக்கலாம். இல்லை என்றால் ஆளுநர் ரவியை வேறொரு மாநிலத்திற்கு அவருடைய பதவியை மாற்றலாம் என்று ஆலோசனையில் ஒன்றிய அரசு இறங்கியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சில நாட்களில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.